எப்பொழுது வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது இந்த பக்கம் திரும்பி ஆண்டவரை பார்த்து, நீர் மாத்திரம் எனக்கு போதான், என்ன அவமானம் வந்தாலும் சரி நீங்க எனக்குள்ளதா இருக்கிறதுனால நான் என் தலை அபிஷேகம் பண்ணப்படும், பந்தி இருக்கும். எதிரிகள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் செய்கிற ஆயுதம் எதுவும் வாய்க்காமல் போக செய்வது தான் அந்த பந்தி. யாருக்கு? ஆடுகளாக இருப்பீர்கள் என்றால் நமக்கு கிடைக்கும். அப்போ சத்துருக்கள் எங்க இருக்கிறார்கள் என்றால், சத்துருக்களுக்கு முன்பாக கிட்டதான் இருக்கிறான், டோர் ஸ்டெப் வாசல்ல தான் இருக்கிறான். ஆனால் அவங்களை ஒன்று செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் யாரை விழுங்கலாமோ என்கிற கர்ஜிக்கிற ஒரு சிங்கம் சாத்தான சொல் அப்படின்னா தான் நான் கண்டு கொண்டது, நான் சொல்வது என்னவென்றால், இயேசுவோடு கூட நடக்க நல்லா ஊழியம் செய்யணும், அதை அற்புதம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சுக்குங்க. ஆனால் தேவனோடு கூட நடக்கணும்னு எவன் ஒருத்தன் தீர்மானம் பண்றானோ அவன் மேல சாத்தான் நிச்சயமாக கண்களை வைத்திருப்பான். ஏனென்றால் அவன்தான் எனக்கு எதிரி, அவனை விட்டா தேவராஜ்யம் கட்டப்படும் என்பது அறிந்திருக்க முடியாது. அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்ல போன அந்த ஆயுதங்களை, வர்க்கங்களை யூஸ் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வனாந்தரத்தில் ஓடுகிற வாழ்க்கை, எதிரிகள் நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் எதுக்குன்னா நம்மை ஆயத்த பண்ணுவதற்காகத்தான். ஆனால் நம்ம அடிக்கடி என்ன ஜெபம் பண்றோம்னா, இவைகளெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நீக்கி எனக்கு ஒண்ணுமே இல்லாதபடி பண்ணுங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? எதிரிகளையும் வாழ விடுவார், ஆனால் உங்களையும் என்னையும் அவர்கள் மேலே மிதித்து போகிற அதிகாரத்தையும் நமக்கு தருவார். ஆமென். அதுதான் அவருடைய வழி. ஆனால் நம்ம அநேக வேளையிலே இப்படி செய்து விடுகிறோம். அப்ப ஒரு பூர்ணமான சமாதானத்தை, கஷ்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, இவைகள் எல்லாம் இருந்தாலும் அதுல நிம்மதியோடு வாழ்றோம். பார்த்தீங்களா? ஒரு திருப்தியோடு வாழ்றோம். அதாங்க பந்தி. அதுதான் இந்த மாதத்துல நடக்கும். நீங்கள் அவரை உங்களுடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. 2வது அந்த வசனத்துல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த மாதத்துல அதோட அர்த்தமே என்னவென்றால், அபிஷேகம் தேவன் நமக்கு எதுக்கு கொடுக்கிறார் என்றால், அநேகர் நினைப்பது ஊழியம் செய்வதற்கும் அற்புதம் செய்வதற்கும் தான் அபிஷேகம் என்று நினைத்து நம்புகிறார்கள். ஆனால் வேதத்தை நன்றாக வாசித்து தியானம் செய்து பார்ப்பீர்கள் என்றால், அபிஷேகம் என்பது எதுக்கு கொடுக்கப்படுகின்றால், முதல்ல உள்ளான பரிசுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். என்றால் மனுஷன் தானாக தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அவன் எத்தனை முறை குளித்து வந்தாலும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டால் வெளியே ஒருவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலையும் பாவத்தின் மேல் அதிகாரமும் பெற வேண்டும் என்றால் அனாயிண்டிங், அபிஷேகம் என்பது நமக்கு மிக மிக அவசியம். அந்த அபிஷேகத்தை வரும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற சுத்திகரிப்பு உண்டாகும். எப்படி ஒரு இயேசுவை அறியாதவனுடைய பாவத்தை தேவன் கண்டித்து உணர்த்துகிறாரோ, அதே மாதிரி விசுவாசிகளாகிய நாம் செய்யும் பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு கன்விக்ஷனை தேவன் கொடுப்பார் என்றால் அவனை நான் பாக்கியவான் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அவன் மேல கண்ணை வைத்திருக்கிற நீங்கள் பாவம் செய்யும்போது எந்த உணர்வும் வரல என்று அதுக்காக வருந்தி அழ வேண்டியதுதான் அவசியமே ஒழிய சந்தோஷப்படக்கூடாது. ஒரு தவறு செய்யும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் கன்விக்ஷன் உண்டாகிறது என்றால் அப்பா உங்களுக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். உள்ளங்கையிலே அறைந்து வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் உங்களை விட்டு விலகி போல பக்கத்தில் தான் நின்று பரிசுத்தத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குவதற்காக தப்பு என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை யாரையாவது ஆழமாக திட்டி இருக்கலாம், யாருடைய மனதில் வேதனை உண்டாக்கி இருக்கலாம். பின்பு ஒரு 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 5 மணி நேரம் கழித்தோ 6 மணி நேரம் கழித்தோ ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி பேசியிருக்க கூடாது, அவர்கள் செய்தது தவறுதான், ஆனால் நீ அவர்களுடைய இருதயத்தை வேதனை உண்டாக்கும் விதத்தில் நீ பேசியிருக்கிறது தவறு என்று சொல்வார் என்றால் உடனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை ஏன் மேல ஒன்றும் தப்பு இல்லை ஆண்டவரே, அவங்க தான் செய்தாங்கன்னு சொன்னீங்கன்னா போச்சு, பாத்திரம் ஓட்டையாகி உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகமும் கிருபையும் ஒழுகி போகிறதை பார்ப்பீர்கள். அதை சரி செய்து கொள்ளுங்கள். அப்ப சரி செய்து கொள்ளும் பொழுதுதான் என்ன ஆகுனாக்கா நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் சுத்திகரிப்பை பெறும் பொழுது பாருங்கள், இம்மீடியட்டாக தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம்.
நம்ம அநேகருக்கு இருக்கிற எண்ணங்கள் அபிஷேகம் என்றால் அப்படியே ஆடி விட்டு என்னென்னமோ பேசி அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி அல்ல. எனக்குள்ள சுத்திகரிப்பு வந்த பொழுது எனக்குள்ள ஒரு புதிய சத்துவம் உண்டாகிறது, புதிய பலம் உண்டாகிறது, புதிய சக்தி உண்டாகி எனக்கு பாவத்தின் மீது விடுதலை தரும் என்றால் அதுவே நமக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் ஆகும். ஒருவேளை கோவப்படுகிறோம், அடுத்த முறை அன்பு காட்டுகிறோம் என்றால் எப்படி நடந்தது? அபிஷேகம் வந்தது ஐயா, அதனாலதான் மாற்றம். இன்னைக்கு அது பெறாதனால தான் நாம் தோல்வி மேலே தோல்வி பெற்றுக்கொண்டோம். புது பலனையும் பெற்று வாழ்வதற்கு உதவி செய்யும். இந்த 23ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 1 ராஜாக்கள் 23 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்குது என்றால், அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீது அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்த வழியிலே வனாந்தரத்தில் இருந்தான். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடுவார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மேலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். வனாந்தரத்தில் தாவீதை பின்தொடர்ந்து சவுல் போனான் இருக்குது. இப்போ பாருங்க, அந்த ஆபத்து திரும்ப வருகிறது. அபிஷேகம் பெற்ற பின்பு என்ன நடக்கிறது பாருங்கள். அபிஷேகம் பெற்ற பின்பு அந்த சுத்திகரிப்பு நடந்து அவனை தேவன் நிரப்பும் பொழுது அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடையதாக மாறிவிடுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அனுதினமும் தேவையான அபிஷேகத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் உங்களுக்கு வரவேண்டிய ஆபத்துகளை அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி பாருங்கள், 26ஆம் வசனம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷன் மலையின் அந்த பக்கத்தில் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைத்து கொண்டார்கள். தப்பிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் தேவன் நாள் சுத்திகரிக்கப்பட்டு அங்கே அவருடைய தயவை பெற்ற ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறபடினால என்ன செய்தார் என்றால், வேற வழியே இல்லை, அவ்வளவுதான் போச்சு, 4 பக்கமே என்னை வளைத்து கொண்டார்கள் என்று தாவீது கூட இருந்தவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது 27ஆம் வசனத்தில் அந்த சமயத்தில் இதங்க நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பது அடையாளம். உயிரே போகிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த கடைசி நிமிஷத்திலோ கடைசி செகண்ட்லையும் ஏதோ ஒரு பரத்தில் இருந்து ஒரு ஒத்தாசை ஆண்டவர் அற்புதமாக நடத்துறாரு பாருங்க. அதனுடைய அர்த்தமே என்னவென்றால் தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிற அர்த்தம். ஒரு ஆள் அனுப்பி நீ சீக்கிரமாய் வாரும் என்று சவுலை கூப்பிடுகிறான். நீங்க தாவீது தேடி ஓடுறதை நிறுத்திட்டு சீக்கிரமாய் வாரும். எதற்கு? பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வருந்திருக்கிறார்கள். இது உண்டாக்குனது யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை தப்புவிப்பதற்காக தேவன் பாருங்கள், எதிரியை எங்கிருந்து வேணாலும் கொண்ட எதிரிக்கு எதிரிகளை உண்டாக்க முடியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பையும் அபிஷேகத்தையும் தந்து எல்லா விதத்திலும், அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, சவுல் தாவீதை தேடுவதை விட்டு திரும்பி போகிறதை பார்க்கிறோம். உங்களை அழிக்க வந்த அந்த ஆபத்தை ஆண்டவர் அற்புதமாக ரட்சிக்க வேண்டும் என்றால் அவருடைய அபிஷேகத்தை தேடுங்கள். அபிஷேகத்துக்குள்ளே அவருடைய கிருபையை தேடுங்கள். அந்த கிருபையை பெறுவதுதான் அபிஷேகமே. ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு, வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த அபிஷேகம் அந்த கிருபையும் நமக்கு தேவை. இவைகளை தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கும் தாழ்மை மிக மிக அவசியம். ஆனால் நாம் தாழ்மை உள்ளவர்கள் அல்ல. ஒரு வெற்றி பெற்றாலே ஏதோ 100 வெற்றி பெற்றது போல பெருமைகள்லாம் வரும் நமக்கு. ஆனால் அவைகளை ஜெயிக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சவுல்களை வைத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிடறோம்? அந்த சவுலெல்லாம் எடுத்து போட்டுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுறோம். அவர் எடுத்து போட்டாருன்னு அவ்வளோதான், நம்மளும் குழியில் போயிடுவோம். அவங்க இருக்கிறனால தான் நம்ம தாழ்மையாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு மைமுண்டாக நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்படி அந்த அபிஷேகம் அவனை என்ன செய்யுது? பாதுகாக்கிறது, சுத்திகரிக்கிறது. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவருடைய பந்தியிலே உட்காருகிற அனுபவம் உண்டு. அதே வேளையிலே அவருடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு புது பலனையும் நீங்கள் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். 3வதாக அவர் என்ன செய்கிறார்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம் என்னவென்றால், அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற அர்த்தம் என்னவென்றால், பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது எனக்கும் உண்டு,
மற்றவர்களுக்கும் உண்டு. இது எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு தேவையான அளவு இருக்குங்க, இதுக்கு மேலேயும் கொடுக்க மோர் தென் இனஃப். அதாவது திருப்தியிலே கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் பொழுது அது என்ன செய்யும்? தேவை உள்ளவர்களையும் யோசிக்க வைக்கும். நாம் கிறிஸ்துவுக்குள்ள திருப்தியாக வாழவில்லை என்றால் எவனை பற்றியும் கவலை வராது, எவனை குறித்தும் பாரம் வராது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே திருப்தியை ஆண்டவர் இந்த மாதத்தில் பாத்திரத்தை நிரப்புவது போல நிரப்பி, அந்த திருப்தியானது என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் அது கிளம்பி அது ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழிகிறதாக பார்ப்போம். நாம அதை செய்ய முடியாது, ஆண்டவர் தான் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தணும், அதில் நாம் திருப்தி அடையணும். ரெண்டாவது, நம்மை சுத்திகரித்து ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அது என்ன செய்யும்? நிரம்பி வழிகிறதாக இருக்கும். யாருக்கு அது போகும் என்றால், யார் தேவை உள்ளவர்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையில் கிராஸ் பண்ண வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கனெக்ட் ஆகும்படி செய்வார். அவர்களுக்கு வேண்டிய என்னதென்று அவர்களுக்கே தெரியாத பொழுது உங்களிடத்தில் கொடுத்து வைத்தால் அது உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அது நிரம்பி வழியும் பொழுது எது காலியான பாத்திரமாக இருக்கிறதோ அது நிரப்பப்படுகிறதாக இருக்கும். அது இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கும். அதில் இந்த நிரம்பி இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நிரம்பி இருக்கிறதுண்டா நம்ம என்ன நினைத்துக்கிறோம்டா, நம்ம வீட்டில் 10 மூட்டை அரிசி, ஒரு 20 கிலோ நெய் அல்லது பழங்கள் எல்லாம் அப்படி எக்கச்சக்கமாக நிரம்பி வழியுதில்லை. இதை தான் நம்மலாம் நினச்சிக்கொள்கிறோம் ஓவர் ஃப்ளோயிங். நம்மளாம் அப்படி வந்துச்சு, நம்ம நல்லா பதுக்க கற்றுக்கொள்வோம். ஆனால் அதை அவர் நிரம்பி வழிகிறதாக சொல்லவில்லை. நிரம்பி வருகிற வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தாவீதினுடைய பிரசன்ட் கண்டிஷன், அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தானோ அதை 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தான் என்றால், சத்துருக்களும் பொல்லாதவர்களும் அவனை நெருக்குகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அப்போ எவ்வளவு துக்கமாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும், அவன் எவ்வளவு அழுதிருக்க வேண்டும், எவ்வளவு விசனமாக இருந்திருக்கும். என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நம்மை போல இருந்திருப்பார் என்றால், தாவீது நன்மை செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? துன்மார்க்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறான். நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு விரும்புகிறோம், நன்மையை செய்ய விரும்புகிறோம், பரிசுத்தத்தை செய்ய விரும்புகிறோம். ஆனால் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, அவங்களுக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை? இப்படி குமுறல்களையும் புலம்பல்களையும் தான் உடையவர்கள் தான் நாம். ஆனால் தாவீது அந்த நெருக்கத்தில் என்ன செய்தார் தெரியுங்களா? இதுதாங்க நிரம்பி வழிகிற வாழ்க்கையினுடைய ரகசியமே. இதுதான் நீங்களும் செய்யணும். தாவீது தான் செஞ்சார். என்ன பண்ணார்னா, 4ஆம் வசனத்துல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அந்த சமயத்தில் அவருடைய தேவை என்ன? அந்த சமயத்திலே தேவன் அவர் கொடுத்த வாக்கு என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாக வேண்டும். இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அதுதான் நாடி இருக்க வேண்டும், அதை தான் தேடி இருக்க வேண்டும் தாவீது. அதெல்லாம் முக்கியமல்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரை தேவை, அதையே தான் தேடுவேன் என்று காட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. காட்டில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல பேசுறாரு. என்ன சொல்றாரு என்றால், ஆண்டவரே எனக்கு இந்த காட்டு வாழ்க்கையை விடுது, என்னை காட்டிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க. ஏனென்றா காட்டிலே வாழ்வது அவ்வளவு சுலபம் இல்லை. காட்டில் வாழ்கிறதுல எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு தீங்கானது என்று வீரப்பன் உயிரோடு இருந்தால் அவரிடத்துல போய் கேட்டு பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் என்று. அதே மாதிரி தான் தாவீதும் காட்டில் ஒரு எதிரி பின் தொடர்ந்து வருகிற ஒரு வாழ்க்கை. மிருகங்கள்ந்து கூட தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் மனுஷனாகி சத்துரு தேடி வரும் பொழுது அந்த காட்டில் அவனுடைய இருதயம் எதை நான் எடுத்து பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும். அப்போ அவனுடைய இருதயம் எங்கே இருந்தது என்றால், அந்த 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என்ன சொல்றாருன்னா, நான் அரண்மனையில் இருந்தாலும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். இப்பொழுது காட்டிலே வாழ்றேன், அதுவும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். எனக்கு எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே, இங்கிருந்து நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். அதுதான், அவன் தான் நிரம்பி
வழிகிற வாழ்க்கை. சரிங்களா? ஆலயத்துக்கு போனால்தான் இல்லை, இப்பொழுது நான் இருக்க சூழ்நிலையிலேயே தேவனை உண்மை மகிமையை காணும். உண்மை நான் ஆராய்ந்து பார்க்கிறோம். எனக்கு பெரிய கட்டடம் ஆலயமாக ஒன்றும் இல்லை ஆண்டவர், இந்த வனாந்திரம் தான் என்னுடைய ஆலயம், உம்முடைய ஆலயம். நீங்க பரலோகத்தில் இருந்தாலும் அன்றைக்கே இயேசுவினுடைய வருகை குறித்து சம்பவத்தை தாவீது வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த பரலோகத்தை விட்டு ஒரு பாவமான வாழ்க்கை நிறைந்திருக்கிற ஒரு உலகத்துக்குள்ள, பூமிக்குள்ள தேவன் வருகிறதுக்கு அடையாளம் தான் இங்க என்ன சொல்றாரு, இந்த காடுதான் எனக்கு உங்களுடைய ஆலயம். எங்க இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துல உட்கார்ந்து நான் யாரை பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும். ஆகஸ்ட் மாதத்துல நிரம்பி வழிகிற அனுபவம் உங்களுக்கு உண்டாவதனுடைய அடையாளம் என்னவென்றால், தேவன் எனக்கு கூட இருக்கிறது போதும். எது வந்தாலும் சரி, எது வராவிட்டாலும் சரி, அவர் என்னோடு கூட இருந்தால் அதுவே எனக்கு, நீர் போதும் எனக்கு ஆண்டவரே, வேற எதுவும் வேண்டாம் என்று இங்க ஜப கூட்டத்திலேயோ கனெக்ட் குரூப்லேயோ இந்த சபை ஆராதனை பாடுவதல்ல. எப்பொழுது வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது இந்த பக்கம் திரும்பி ஆண்டவரை பார்த்து, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர், என்ன அவமானம் வந்தாலும் சரி, நீங்க எனக்குள்ளதா இருக்கிறதுனால நான், என் தலை அபிஷேகம் பண்ணப்படும், பந்தி இருக்கும். அப்ப அந்த திருப்தியான வாழ்க்கை இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, வறுமை இருக்கிறதோ இல்லையோ, செல்வம் இருக்கிறதோ இல்லையோ, அதன் நடுவிலேயும் கர்த்தர் எனக்கு போதும் என்கிற ஒரு வாழ்க்கை சொல்லுகிறதாங்க அந்த திருப்தியான வாழ்க்கை, நிரம்பி வாழ்க்கை. ஒரு ஏழை இருக்கிறான், அவனுக்கு பழைய சாப்பாடும் தான், வேற அதோடு மிக்ஸ் பண்ணதுக்கு ஒன்றுமில்லை. தண்ணீரோ கஞ்சியோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது முறுமுறுத்து கொண்டோ அல்லது யாரையாவது குறை சொல்லி கொண்டோ சாப்பிடலாம். அது நிறைவான வாழ்க்கையில், ஆண்டவரே இதாவது நீர் எனக்கு ப்ரொவிஷன் கொடுத்தீரே, இதாவது உங்களுடைய கையிலிருந்து வந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு உண்ணுகிறான் பாருங்க, அதுதான் திருப்தியான வாழ்க்கை. இன்னொரு பக்கத்தில் பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவை மேலே இருக்கலாம், அதிகமாக இருக்க அப்படின்னால கீழே கொட்டுகிறதாக இருக்கலாம். அப்படி உணவருந்தும் பொழுதும் ஆண்டவரே இன்று சம்பூர்ணமாய் இருப்பது, நான் நல்ல உணவு உண்பது உம்மால் வந்தது, இது நீர்தான் கொடுத்தீர் என்று திருப்தியோடும் நன்றியுள்ள இருதயம் இருக்கும் என்றால் அது நிரம்பி வழிகிற வாழ்க்கையினுடைய அடையாளம். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி ஒரு நாள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததோ அதே மாதிரி கிறிஸ்துக்குள் இருக்கிற யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய சுதந்திரம் உண்டாவதாக ஆண்டவரே. அதில் எங்கள் மத்தியில் யார் யார் பாத்திரவான்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கு நீர் அதை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. நீர் சும்மா தூக்கி போடுகிறவர் அல்ல, யாருக்கு தேவையோ, யாருக்கு அது அவசியமோ, யார் பசியாக இருக்கிறார்களோ, யார் பட்டினியாக இருக்கிறார்களோ, தாகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது பொருந்தும். நீரே எங்கள் எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பனாக இரும், நீங்களே மேய்ப்பனாக இரும். நாங்கள் உங்கள் ஆடுகளாகவே இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நீர்தானே, எங்களை பந்தி ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நீர்தானே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிற ஒரு நீர்தானே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வந்து சரணடைகிறேன். 7 மாதங்கள் நடந்தவைகள் எல்லாம் has gone in the past, கடந்து விட்டோம். We cannot regain anything from those 7 months. 7 மாதங்களிலிருந்து நாம் எதையும் திரும்பி எடுக்க முடியாது. 8th month ஆகஸ்ட் மாசத்துல ஒரு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். ஆண்டவரை இதை நாங்களாக உற்பத்தி செய்ய முடியாது. நாங்கள் ஒரு புதிய வீடை வேணா கட்டலாம் ஐயா, ஆனா அந்த வீட்டுக்குள்ள வாழ்கிற நித்திய ஜீவனை கொடுப்பது நீங்க தானே. ஆகினாலே நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல நீர் ஆயத்த பண்ணின பந்திகள்
எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உண்டாக கடவுது ஆண்டவரே. எங்கள் சத்துருக்கள் நாங்கள் பந்தியிலே நிம்மதியோடு இளைப்பாறுதல் அடைவதை எங்கள் சத்துருக்கள் கண்கள் காண செய்வீராக. அந்த சத்துருக்களை குறித்துதான எந்த கவலையும் எங்களுக்கு வரக்கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது, என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற நிம்மதியோடு அவர் இருக்கும் வரைக்கும் எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த பொல்லாங்கும் என்னை அணுக முடியாது. நான் இந்த பந்தியிலே பங்கு பெறுவேன் என்கிற திருப்தி தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவையப்பா. ஆவியானவருடைய நடத்துதல், அவருடைய பலன், அவருடைய சக்தி எங்களுக்கு தேவையா இருக்கிற அப்படின்னாலே அதை இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்கிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவீர்களாக. அந்த அபிஷேகம் எல்லாம் எங்கள் சத்துருக்கள் மூலமாக கிடைக்க செய்ய நீ வல்லவராக இருக்க. அதுவே அற்புதம் ஆண்டவரே. நினைக்காத இடத்திலிருந்த உதவிகள், நினைத்த இடத்தில் தோல்விகள், ஆனால் தோல்விகளுக்கு அடுத்ததாக ஜெயத்தையும் தருகிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த மாதம் முழுதும் நடக்கட்டும். எங்களுடைய பாத்திரம் ஆண்டவரே, ஒரு திருப்தியான வாழ்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டாகும்.